இல்ல ஏஞ்சலை விட குட்டி அழகா இருக்கீங்க கமெண்ட்லயே நிறைய பேர் அப்படி கேட்டாலே அவளுக்கு ரொம்ப கோவம் வரும். ஏன் அப்படி? அவ சில பேர் எனக்கு தனியா ஸ்டோரி சரி என்ன பண்றது சுத்தி கேமரா இருக்கே திட்டினா கேமரால மறந்துருக்கு நீங்க சொல்லுங்க என்ன திட்டுவீங்க நீங்க? அப்படிலாம் ஸ்டோரி கேப்பேன் கேவலமா கேப்பேன் நான். கேவலமா கேப்பீங்க? எனக்கு வந்து தனியா ஸ்டோரி வச்சாலுமே அவளுக்கு அது பொண்ணுங்கள தான் கேப்பேன். பசங்க என்ன சொன்னாலும் கண்டுக்க மாட்டேன் நான். ஏன்னா இவங்க பசங்கள ஒரு ஆளா கூட மதிக்க மாட்டாங்க. அதனால நான் கண்டுக்க மாட்டேன். என்ன வேணா சொல்லுங்க சீ போன்ட்டு விட்டு போயிடுவேன். பொண்ணுங்க சொன்னா மட்டும் தான் அந்த பொசிவ்னஸ் வரும். எனக்கு வந்து இந்த பையன் சொன்னாலாம் வராது. லவ் யூன்னு சொன்னா இப்ப நான் ஒரு பையன் தான் சொன்னேன் அதே உண்மை ஷேக் ஆயிருக்கு சதறீங்களே. சதறலாம் இல்ல நானு என்ன அதான் சொல்றேன். நீ என்ன வேணா சொல்லுங்க எனக்கு கோவம் வராது. இவங்களும் அதுக்கு ஏத்த மாதிரி முன்னாடி ரெக்கார்ட் 10 நிமிஷம் நாங்க அப்படியே ரீவைண்ட் பண்ணி காட்டுவோம். என்ன ரெக்கார்ட் வேணா காட்டுங்க. மாதிரி அவளுக்கு நம்பிக்கை இருக்கு. பரவாயில்ல சூப்பருங்க. ஆனா நீங்க அந்த பசுவில இப்ப பாக்குறீங்களா கண் முன்னாடி அதெல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? அந்த மாதிரி ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஒரு மாதிரி ஏன்னா வந்து எப்படி சொல்றது அவ வந்து இப்போ ஸ்டார்டிங்ல இருந்து அப்படிதான் யார்கிட்டயும் என்ன பேசவே விட மாட்டான். யார்கிட்டயும் பேசக்கூடாதுன்னு சொல்லுவா. இந்த மாதிரியே இருந்து பழகிட்டேன். அதனால நான் வந்து யாரையும் அந்த மாதிரிலாம் பேசவும் மாட்டேன். ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பேசுவோம் நான் அவ்வளோதான். மற்றபடியெல்லாம் எங்களுக்குள்ளலாம் யாரும் எங்களாவும் ஆக்க மாட்டோம். நாங்கள் அந்த மாதிரி திங்கிங்ல இது வரைக்கும் இல்லை. இந்த மாதிரி வேற யாரையாவது லவ் பண்ணணும் கூட இது வரைக்கும் எனக்கு தோணதே கிடையாது. பொண்ணு மேல தான் அந்த ஒரு அன்பு இருக்கு. பொண்ணு மேலன்னு கூட இல்ல என் மேலதான். அது என்ன பொண்ணு இன்னும் ஒன்னு சொல்லுங்க. என்கிட்ட என்ன பிடிக்கும்? நானே பிடிக்கும் தானே உனக்கு? ஐயோ இது மாதிரிலாம் போய் சொல்லக்கூடாது. என்ன கேமரா முன்னாடி அதுதாங்க இந்த குழந்தைத்தனம் பிடிக்கும். குழந்தை மாதிரி ஆட்டிட்யூட். இப்போ பாக்க நீங்க இப்போ ஒரு ஜஸ்ட் குழந்தை மாதிரி பண்ண சொல்லுங்க. எனக்கு தெரியல. இல்ல நான் பண்ணி காட்டவா? இல்ல பண்ணுங்க குழந்தை மாதிரி. இருங்க. இப்போ பாக்க உங்கள்ட்ட பெரிய பொண்ணு மாதிரி பேசுறா. அவள வீடியோ எப்படி பேசுனா இவ்வளவு நேரமா? குழந்தை மாதிரி ஒன்னு சொல்றேன். இப்படி நான் பண்றேன். ஸ்பாட்டே அவங்க பண்ணுங்க. வேணும். எப்ப பாரு ஏதோ ஒன்னு கேட்டுட்டே இருப்பியா? ப்ளீஸ் எனக்காக வாங்கி தா. சரி வாங்கி தரேன் உனக்காக. எப்படி? என்னது? இன்னும் குழந்தைத்தனமா பேசுறா. இன்னும் குழந்தைத்தனமா என்ன மடியில வச்சு சும்மா கேமராக்கு அந்த இடத்துல ஸ்பாட்ல பேசும்போது அவங்களுக்கு அப்படி தோணும். தமிழே பேச தெரியாதுங்க. என்ன லாங்குவேஜ் அவங்க அப்படி எப்படி பேசுவீங்க? தமிழ்ல ஹிந்தில தான் பேசுவாங்க. ஹிந்தில தான் ஒன்னு ரெண்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எல்லாம் வரும்போது ரொம்ப மோசம். ஹிந்தில மட்டும் தான் பேச தெரியும். நான் கடையில கூட உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டு புரிஞ்சதுக்குள்ள எனக்கு ஒரு மயக்கமே வந்துச்சுமான்னு. இப்பதான் நல்லா ஒரு தமிழ்ல என்கிட்ட இருந்து பேச வேற வழி இல்ல. அவன அடி அவன மட்டை போடு அவன் சாமா அப்படி இப்படின்றது. இப்போ சாமாவா இந்த மாதிரி பேசுவாங்களே பசங்க மாதிரி பேச மாட்டேன். நான் அப்படிலாம் பேச மாட்டேன். அவங்க அப்படி பேசுறது. சரி ஒரு ஃபெஃபி குயிக் மட்டும் சொல்லுங்க இவங்கள. நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இவங்க சொல்றது பாத்தீங்கன்னா பெப்பி குயிக்னு வாங்குங்க. நானே சொல்றேன். வீடியோல வந்து என்னன்னா பெப்பி குயிக் தான். பெவி குயிக். பெப்பி குயிக். அவங்களே தப்பா தான சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க. அவங்களே தப்பா தான சொல்றாங்க. அத சொல்லி தரேன். நீ சொல்லுங்க. நீங்க எனக்கு சேர்த்து எடுக்காதீங்க. இவங்கள சொல்லுங்க. நீங்க தப்பா தான். இல்ல கரெக்ட் தான் நான் சொன்னது. இவங்கள சொல்லுங்க. இல்ல அப்ப நான் இது கட் பண்ணி நான் போடுவேன். ஷார்ட்ஸா போட்டேனா அப்புறம் எல்லா கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. கரெக்ட் தான் இது. நானே சொல்லி காட்டவா எப்படி சொல்லணும்? நீங்க ஒரு வாட்டி சொல்லுங்க நான் சொல்றேன். பெவி குயிக். என்னது மறுபடியும் சொல்லுங்க. பெவி குயிக். பெவி குயிக். கரெக்ட்டா